வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. தமிழ்நாட்டில் வணிகர்களும் பொதுமக்களும் பயன்பெறுகின்ற வகையில் வணிக வரித்துறை மூலம் திட்டங்கள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் வணிக வரித்துறையில் ஏறத்தாழ 47.19% கூடுதல் வருவாய் ஈட்டி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படுகின்ற வகையில் எளிமைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் செயலாக்கம் மூலமாக 62 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்திருப்பதாக தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு பல்வேறு திட்டங்கள் வணிகர்களுக்கு மற்றும் பொதுமக்களும் பயன்படுகிற ஒன்றில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 47.19% கூடுதலாக அதிக வருவாய் ஈட்டப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக வருவாயானது ஈட்டப்பட்டிருக்கிறது. அதே போல கோவிட் காலங்களில் கூட பயன்படுத்தப்பட்ட பல்வேறு விதிமுறைகள், சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி குறைக்கப்பட்டது என்றும் கூறப்பட்டிருக்கு. மேலும் 2023 டிசம்பரில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் மற்றும் அதிக கனமழையால் பாதிக்கப்பட்டபோது கூட சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூரில் உள்ள வணிகர்களுக்கு தாமத கட்டணம் மற்றும் வட்டி இல்லாமல் படிவம் என பல்வேறு வரிச்சலுகைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வணிகம் செய்வதை எளிதாக்கி வருவாய் ஈட்டிட எளிய வணிகம் பிரிவுமானது தொடக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வணிகர்களுக்கு பல்வேறு நன்மைகள் வந்து சேரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிற திட்டத்தின் கீழ் வணிக நல வாரியத்தின் வாயிலாக 8880 பயனாளிகளுக்கு ரூபாய் 3.20 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய மொத்த உருவாக்கப்பட்ட வரி ஆய்வு குழு சார்பில் அமைக்கப்பட்ட குழுவின் அடிப்படையில் தற்போது இந்த வரி விகிதமானது தமிழ்நாடு அரசுக்கு கூடுதல் லாபத்தை கொடுத்திருக்கிறது. மேலும் பல்வேறு திட்டங்கள் அடிப்படையில் தொடர்ச்சியாக வணிகர்களுக்கு வரி சலுகைகளை கொடுத்திருக்கும் அரசின் பல்வேறு திட்டங்கள் அடிப்படையில் வரி நிர்வாகத்தால் எளிய நடைமுறையின் பயனாக கூடுதலாக 40,399.51 கோடி ரூபாய் செலவில் வரி வசூல் செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. மற்றும் கடந்த ஆண்டுகளை விட புதிதாக கூடுதலாக வணிக வரித்துறை சார்பில் தற்போது கூடுதலாக வரியானது வசூலிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு இயற்கை பேரிடங்களால் கூட பல்வேறு வணிகர்கள் பாதிக்காத வகையில் தமிழ்நாடு அரசு வரி விகிதத்தில் தற்போது தமிழ்நாடு அரசு மேலும் கூடுதலாக வணிக வரித்துறை சார்பில் கிட்டத்தட்ட 62 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.